மனோகர் சார். என்னையா? உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. லெட்டர்? லெட்டர்? இரு. யார் கொடுத்தா? யாரோ ஒரு ஆள் கொடுத்துட்டு போனா. ஆளா? சரி நீ போ. நான் மிகவும் கவனமாக இருக்கிறேன். கிரண், வசந்த் டீச்சர். டீச்சர் இதுல கையெழுத்து போடுங்க. உங்களை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நாம் தினமும் சந்திக்கிறோம். இது எங்கே எடுத்துட்டு வர? மனோகர் டேபிள்ல இருந்து. இடியட். வா, பிரின்சிபலை பார்க்க போலாம். உன் டேபிள்ல இருந்து ரிஜிஸ்டர் புக்ல இருந்து இந்த லெட்டரை பியூர் எடுத்துட்டு வரும்போது கிடைச்சிருக்கு. ஒண்ணு உனக்கு யாராவது எழுதி இருக்கணும், இல்ல நீ யாருக்காவது எழுதி பயந்து ஒளிச்சு வச்சிருக்கணும். உண்மையில தெரிஞ்ச அவனை சொல்லு. சத்தியமா இனிமே நான் யாருக்கு எழுத மாட்டேன் சார். அடிச்சு சொல்லு. கையில் அடிச்சு சொல்லு. சாமி சத்தியமா இனிமே நான் யாருக்கு லவ் லெட்டர் எழுத மாட்டேன். அப்புறம் என்னம்மா சத்தியம் பண்ணி சொல்லிட்டா? அப்படி விட்டுட்டா எப்படி சார்? இது எப்படி? நீங்க பனிஷ் பண்ணி தான் ஆகணும். அது வேணுமா? அப்போ நீங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் இது நடந்ததா? இப்ப என்னதான் உங்க முடிவு? இனிமேல் இனிமேல் யாருக்காவது கேக்குதா? இல்ல. இனிமேல் இனிமேல் இந்த மாதிரி தப்புகள் இந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்குள் செய்ய மாட்டேன் என்றும் லவ் ஏற்பட்டாலும் நான் யாருக்கும் லவ் லெட்டர் நான் எந்த பெண்ணுக்கும் லவ் லெட்டர் எழுத மாட்டேன் என்றும் நான் யாருக்கும் லவ் லெட்டர் எந்த பொண்ணுக்கும் லவ் லெட்டர் எழுத மாட்டேன் என்றும் உங்கள் முன்னிலையில் உறுதி செய்கிறேன். கீதா இவன் திருந்தவே மாட்டான். பொண்ணுங்களை பார்க்காத, பொண்ணுங்களை அப்படியே பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுற கலியுக ராமனை பார்க்கணும் நீங்களே. நிக்கிறான் பாரு, அவன் தான் கலியுக ராமன். வில்லு இல்லாம நிக்கிறான். எல்லாரும் சுத்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னடா கிண்டலா? நாங்க அவனை கிண்டல் பண்றது, அதான் ஊரே அவனை பார்த்து கிண்டல் பண்ணத. அன்னைக்கு ஏதோ பொழுது போகலன்னு பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணை பார்த்தா, இனிமே வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு இவர் என்ன பண்ணாரு? இவரை விட 10 வயசு மூத்தவ, அவளுக்கு 2 குழந்தைங்க வேறடா. அவளுக்கு இவர் லவ் லெட்டர் கொடுக்குறாரு. என்னடா பண்றது? ஏண்டா மாடும் கண்ணுமா? அவன் குடும்ப ரீதியா காதல் பண்றான்டா. ஊருக்கு தான் உபதேசம், அவனுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பேசுங்கடா, எல்லாம் பேசுங்க. என் நேரம் தான். இந்த நேரத்துல நான் எது சொன்னாலும் யாரும் நம்ப போறது இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் வாழ்க்கையில யாருக்கும் இடம் கிடையாது, எவனுக்கும் இடம் கிடையாது. எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. கஸ்தூரி. மனோ, வாழு போடுங்க. கிளீன் போல். ஹலோ மேடம், ஹலோ, நில்லுங்க. உங்களதான். ஏய் நில்டி. என்ன சொன்ன? மரியாதை கொடுத்து நிக்காம போனீங்கன்னா அப்படிதான் கூப்பிடுவேன். போடி வாடிலாம் கூப்பிடுறியே, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீ என்னோட வருங்கால மனைவி. ஐயே, நீ தீர்மானம் பண்ணிட்டா போதுமா? வேற யார் பண்ணும்? ஹலோ ஹலோ, நில்லு. இந்த உடம்பு வச்சுட்டு இவ்வளவு வேகமா நடக்கிறீ நீ? இத பாரு, இத்தனை வருஷமா உன் பின்னாடி சுத்தி என் செருப்பு தேஞ்சு போனதான் மிச்சம். இன்னும் 2-3 மாசத்துல நம்ம காலேஜ் லைஃப் முடிய போகுது. அதுக்குள்ள நாம ஒரு முடிவுக்கு வந்துருவோம். என்ன முடிவு? நம்ம கல்யாண முடிவு.
என் கல்யாணத்தை பத்தி தீர்மானிக்க வேண்டியது எங்க அப்பா, நான் இல்ல. ஓ, அப்போ உன் அப்பனுக்கு ஓகேன்னா உனக்கு ஓகே? இத முன்னாடியே சொல்லி தொலைச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் கழுத்துல தாலி கட்டி ஒரு குழந்தையும் கொடுத்துருப்பேன். ஆமா, உனக்கு சம்மதம் சொல்லிட்டு தான் எங்க அப்பாவுக்கு மறு வேலை. வேற என்ன வேலை அந்த ஓல்ட் மேனுக்கு? இத பார், இனிமே நமக்குள்ள நெக்ஸ்ட் மீட்டிங் ஓல்ட் மேனோட மீட்டிங் அப்புறம் தான். இருக்கிற மேல இருக்காரு சார். ஹலோ ஓல்ட் மேன், ஹவ் ஆர் யூ? என்ன வேணும்? இந்த பேனை எங்க சார் அடிச்சீங்க? ரொம்ப நல்லா இருக்கே ரேட்டிங். ஐ சே ஹூ ஆர் யூ? ஓ, அத அப்புறம் சொல்றேன். முதல்ல நான் ஒரு அப்ளிகேஷன், ஓ ஐம் சாரி, முதல்ல நான் ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கேன். அத பாருங்க. அப்ளிகேஷனா? எல்லாம் ஆபீஸ்ல. போ வெளியே. ஐயோ, இந்த அப்ளிகேஷன் ஆபீஸ்ல கொடுக்க முடியாது சார். அவன் கையில பேப்பரை வச்சுட்டு லோன்னு அலையறான். கொஞ்சம் ஏமாத்தா என்ன ஓரம் கட்டிடுவாங்க. அதனால தான் உங்களை நேர்ல பார்த்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். டோன்ட் வேஸ்ட் மை டைம். மேட்டர் என்னன்னு சொல்லு. மேட்டர் ரொம்ப சிம்பிள் சார். உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஐ லவ் ஹர். அவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். டேய், உனக்கு என்ன பைத்தியமா? நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா எனக்கு நிச்சயமா பிடிச்சு போயிடும் சார். உங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. எது எடுத்தாலும் அப்பாவுக்கு இல்ல அப்பாவுக்கு இல்லன்னு சொல்லுது. அதனால தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க எப்படி உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க? அதை எனக்கே கொடுத்துருங்களேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடியே என் வீட்டுக்கு வந்து இப்படி பேசுறேன்? நீங்க என்கிட்ட கோச்சிக்கலாம் சார், அதை பத்தி தப்பே இல்ல. ஆஃப்டர் ஆல் யூ கோயிங் டு பீ மை ஃபாதர் இன் லா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யூ ஆர் பக்கா ஜென்டில்மேன். நல்ல மனசு. அந்த மனசு எப்படி வேணா மாறலாம் இல்லையா? நீ முதல்ல வெளியே போறியா இல்லையா? நான் இப்ப போயிடலாம் சார். ஆனா மறுபடியும் வருவேன். உங்களை தொந்தரவு பண்ணுவேன். எனக்கு ஒரு வேலை இல்லையே. கெட் அவுட். चपरासी से कह देना सब फाइल अंदर लाने को. ஓகே சார். இங்க டெலிகேட்ஸ்ல பல பேர் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கிறதுனால நான் தமிழ்லயே சொல்றேன். நான் ஒரு புது ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிருக்கேன். அத பத்தி உங்க அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கத்தான் இந்த மீட்டிங். ப்ராஜெக்ட் நல்லா இருந்தா அத பத்தி எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க. இது வேணுமா வேண்டாமாங்கிற குழப்பத்தில் நான் இருக்கேன். இத பத்தின விவரங்கள்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. முதல்ல ஃபைலை படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் பாஸ் இட் ஆன். நான் மிஸ்டர் ராமநாதனோட பொண்ணு கஸ்தூரிய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்னோட இந்த முடிவுல குறையோ தவறோ இருந்தா நீங்க சொல்லலாம். நாங்க எப்படி சொல்றோம் சார்? இது உங்க பர்சனல் மேட்டர். இத பத்தி நீங்க தான் முடிவெடுக்கணும். What do you mean? உங்க பொண்ணுக்கும் விருப்பம் இருந்தா கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே சார்? என் பொண்ணுக்கா கல்யாணமா? என்ன சொல்றீங்க சார்? ஃபைல்ல ஃபைல்? நான்சென்ஸ். ஹலோ அங்கிள். மீட்டிங்லயே என்னுடைய விஷயத்தை பத்தி ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு நானே சீக்கிரம் வரேன். You old man. Idiot. வெளியே ஒரு கழுதை நிக்கிறானே, அவனை உள்ள வர சொல்லு. அங்கிள், என்ன நீ விடுறதா இல்லையா? அது எப்படி சார் விட முடியும்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சே. ஓகே சொல்லுங்க, விட்டுறேன். என்னையும் என் பொண்ணையும் நீ அவமானப்படுத்திருந்தா கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன். சார், நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. தற்சமயம் இந்த லவ் மேட்டர் நம்ம 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும். சப்போஸ் என்ன தூக்கி உள்ள தள்ளிட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் இந்த ஊருக்கே தெரிஞ்சு போயிடும். நீங்க என்ன உள்ள தள்ள மட்டும் என்ன சார், என்னால வெளியே வர முடியாதா? வெளியே வந்த உடனே நேரா இதே கேட்ல வந்து நிப்பேன். மறுபடியும் தூக்கி உள்ள போடுவீங்க. மறுபடியும் வெளியே வருவேன், இதே கேட்ல வந்து நிப்பேன். அப்புறம் கேட்ல இருந்து ஜெயில், ஜெயில இருந்து கேட், கேட்ல இருந்து ஜெயில், ஜெயில இருந்து கேட், கேட் ஜெயில், கேட் கேட், கேட் ஜெயில், கேட் கேட். அது நான் நிறுத்த முடியாது சார். இது என்னோட லைஃப் மேட்டர். நான் இந்த காதல் விஷயத்துல ரொம்ப உறுதியானவன். உங்க பொண்ணு என்ன கேட்டு பாருங்க. நீ மட்டும் உறுதியா இருந்தா என்ன பிரயோஜனம்? என் பொண்ணுக்கு உன் மேல விருப்பம் இருக்கணுமே. உன்னை பிடிச்சிருக்குன்னு அவ என்கிட்ட சொல்லட்டும், அப்புறம் பார்க்கலாம். இந்த பார்க்கலாம் ஒத்துக்க முடியாது. ஓகே சொல்லணும். சரி, ஓகேன்னே வச்சுக்க. போய் போய் சுத்த போய். அப்பா அப்படி சொல்லிருக்கவே மாட்டாரு. ஏய், உன்னை கேட்டா உன் அப்பனை போய் கேளுன்ற, உன் அப்பனை கேட்டா உன்னை போய் கேளுன்றாரு. 2 பேரும் உருட்டி விளையாடுற பந்து நினைச்சுக்கலாம். என்ன இதே மாதிரி மாறி மாறி விளையாடிட்டு இருந்தீங்க, அப்புறம் என் சுயரூபத்தை காட்டிடுவேன். என்ன பண்ணுவேன்? பண்ணி காட்டுவேன். காட்டு பாக்கலாம். உன் வாயாலேயே நீ என்ன லவ் பண்ற நான் சொல்ல வைக்கிறேன். பாரு பாக்கலாம். பாருடி.